வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசோட 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டம் பத்தின ஒரு ஆய்வு கட்டுரைய அலச போறோம். ஆமா, இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது வெறும் தமிழ் மொழியை கத்துக் கொடுக்கறதோட நிக்கல. இந்த கட்டுரை சொல்றபடி இந்த பாடத்திட்டம் மாணவர்களோட நற்பண்புகள், அவங்களோட உளவியல் வளர்ச்சி, இது எல்லாத்தையும் மனசுல வச்சு தமிழ் பண்பாட்டையும் நவீன உளவியல் கோட்பாடுகளையும் ரொம்ப கவனமா ஒருங்கிணைச்சு செஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோமா? நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆய்வு அதுதான் மையமா பாக்குது. வெறும் மொழி அறிவு மட்டும் இல்லாம மாணவர்களோட சமூக உணர்வு, நல்ல பழக்கங்கள், சிந்தனை திறன் இதையும் வளர்க்கணும்னு முயற்சி பண்றாங்க. சரி. அதுவும் எப்படின்னா, பாடங்கள், கதைகள், உரைகள், நாடகங்கள் வழியா அந்த 3 பருவத்திலையும் மனித நேயத்தையும் தமிழ் பண்பாட்டையும் எப்படி உள்ள கொண்டு வராங்க. அதே நேரம் இதுக்கு பின்னால இருக்கிற கல்வி சார்ந்த, உளவியல் சார்ந்த அணுகுமுறைகள் என்னென்னங்கிறதையும் இந்த கட்டுரை அலசுது. அதை நாம இப்ப பார்க்கலாம். சரி, அப்ப முதல் பருவம் அங்கிருந்து ஆரம்பிக்கலாமா? அங்க நம்பிக்கை, பொறுப்பு, உழைப்போட மதிப்பு, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு கட்டுரை சொல்லுது. ஆமா, குறிப்பா உழைப்பே உயர்வுன்னு ஒரு பாட்டு. அதுல வர்ற உழைப்பே உயர்வு, உழைப்பே உயருங்கிற வரி உழைப்போட முக்கியத்துவத்தை சொல்லி தன்னம்பிக்கையை வளர்க்கும்னு சொல்றாங்க. இது மாணவர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஆய்வுல சொல்றாங்க. இந்த கட்டுரை இத 2 விதமா பாக்குது. ஒண்ணு, நம்ம மரபு சார்ந்து, காலத்தால் கற்கை நன்குன்னு திருக்குறள் சொல்ற மாதிரி உழைப்பு எவ்வளவு முக்கியம்னு இது சொல்லுது. சரி. இன்னொன்னு உளவியல் பார்வை. பாவ்லோவோட பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்னு ஒரு கோட்பாடு இருக்குல்ல, ஆமா, அதோட இதை இணைக்கிறாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்த இங்க உழைப்ப நாம பாராட்டினாலோ இல்ல அதுக்கு நல்ல பலன் கிடைச்சாலோ அதை திரும்ப செய்ய ஒரு ஊக்கம் கிடைக்கும். ஓ, சரி சரி. அதனால உழைப்ப மதிக்கிற ஒரு சூழல் பசங்களை இன்னும் உழைக்க தூண்டுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அப்போ சும்மா அறிவுரை மாதிரி இல்லாம உளவியல் ரீதியா இது எப்படி வேலை செய்யும்னு யோசிச்சிருக்காங்க. ஆமா. அடுத்ததா நல்ல எண்ணம் நல்ல வாழ்க்கைன்னு ஒரு கதை பற்றியும் கட்டுரை பேசுது. ஒரு சின்ன பையன் நல்ல எண்ணத்தால சமுதாயத்துக்கு நல்லது செய்யற மாதிரி. இது எந்த மாதிரி பண்புகளை வளர்க்கும்னு சொல்றாங்க. இந்த கதை நல்லா யோசிக்கிறது, மத்தவங்க மேல இரக்கம் காட்டுறது, சமூக பொறுப்பு, இதெல்லாம் முக்கியம்னு சொல்றத கட்டுரை சொல்லுது. சரி. தமிழ் மரபுல பார்த்தா திருவள்ளுவரோட நல்லாற்றால் பல்லாண்மை தீதை குரலோட சாரம் இதுல இருக்கு. அதாவது நல்ல எண்ணம் தான் நல்ல செயலுக்கு அடிப்படைன்னு. உளவியல் ரீதியா பார்க்கும்போது லாரன்ஸ் கோல்பர்கோட மாரல் ரீசனிங், அதாவது ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. அதோட இதை தொடர்புபடுத்துறாங்க. அந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, எது சரி எது தப்புங்கிற புரிதல் குழந்தைங்களுக்கு அவங்க சிந்தனை வளர வளர படிப்படியா உருவாகும்னு சொல்லுது. ஓ, இந்த கதை அந்த சிந்தனை வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுதலா இருக்குன்னு ஆய்வு சொல்லுது. பருவத்துல சுற்றுச்சூழல் பத்தின அக்கறைக்கும் இடம் இருக்கு போல இருக்கே. இயற்கை தோழின்னு ஒரு கவிதை பத்தி சொல்றாங்க. ஆமா, இயற்கை நம் தோழி காப்போம் அவளை அப்படிங்கிற வரி இது நம்ம சங்க இலக்கிய மரபையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துது இல்லையா? கண்டிப்பா. இயற்கையோட நம்ம எப்படி ஒன்றி வாழ்ந்தோங்கிற நம்ம மரபை இதை ஞாபகப்படுத்துது. அதே நேரம் இது ஜெரோம் ப்ரூனரோட டிஸ்கவரி லேர்னிங் ஒரு கற்றல் கோட்பாடு இருக்கு. அது கூட இது பொருந்தி போறதா கட்டுரை சொல்லுது. அதாவது சும்மா தகவலா கேட்கறத விட நாமளே அனுபவிச்சு ஆராய்ச்சி கத்துக்கிறது ஆழமான புரிதலை தரும். சரி சரி. இயற்கையோட நேரடியா பழகும் போது அந்த மாதிரி கத்துக்க முடியுது. ஆக முதல் பருவம் உழைப்பு, நல்ல நடத்தை மாதிரி அடிப்படை பண்புகளோட சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் சேர்த்து தருதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இப்போ 2வது பருவத்துக்கு போலாம். அங்க மனித நேயம், நேர்மை, ஒற்றுமை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுது. ஆமா, உண்மையிலே வெற்றின்னு ஒரு கதை நேர்மையோட முக்கியத்துவத்தை சொல்லுதுன்னு கட்டுரை சொல்லுது. கஷ்டமான சூழல்ல கூட உண்மையை பேசி ஜெயிக்கிற ஒரு பையனோட கதை. இதோட தாக்கம் என்னவா இருக்கும்? இந்த கதை உண்மையே உய்யும் உலகில் நீ திருக்குறள் சொல்ற நீதிய பசங்களுக்கு புரிய வைக்குதுன்னு ஆய்வு சொல்லுது. உளவியல் பார்வையா பார்த்தா எரிக் எரிக்சனோட மனித வளர்ச்சி நிலைகள்ல ஒண்ணு இருக்கு, இன்டெகிரிட்டி வர்சஸ் கில்ட்னு. ஓ, சிம்பிளா சொன்னா, நாம நேர்மையா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்தா ஒரு மன நிறைவு, அமைதி கிடைக்கும். தப்பு செஞ்சா ஒரு குற்ற உணர்வும் வரும். சரி. அந்த நேர்மையால கிடைக்கிற மன அமைதியை இந்த கதை ஒரு மாதிரி மறைமுகமா உணர்த்துது. நேர்மைக்கு அப்புறம் ஒற்றுமை பத்தியும் பேசுறாங்க. ஒற்றுமையால் வளர்ச்சின்னு ஒரு நாடகம். குழுவா வேலை செய்யறது, ஒத்துழைப்பு, ஒழுக்கம் இதெல்லாம் கத்து கொடுக்குதுன்னு கட்டுரை சொல்லுது. ஆமா,
ஒன்றுபட்டால் நாம் உயர்வோம்னு ஒரு வசனம் வர வருதாம். இது வெறும் அறிவுரையா இல்லாம இது எப்படி கத்துக்க உதவுது? இது நம்மளோட ஏகமனம் சேர்ந்து வாழ்வது அறம்ங்கிற சிந்தனையை காட்டுது. உளவியல் படி பார்த்தா லெவ் விகாட்ஸ்கியோட சோஷியல் இன்டராக்ஷன் தியரி, அதாவது சமூக தொடர்பு வழியா கத்துக்கிற கோட்பாடு. சரி, விகாட்ஸ்கி, ஆமா, அந்த கோட்பாடு படி குழந்தைங்க மத்தவங்களோட பழகும் போது, குறிப்பா ஒரு டீமா சேர்ந்து செயல்படும் போது அவங்களோட அறிவாற்றல் நல்லா வளரும். ஓ அப்படியா? இந்த நாடகம் அந்த டீமா சேர்ந்து வேலை செய்யறதோட முக்கியத்துவத்தை சொல்றதோட மட்டும் இல்லாம அந்த செயல்பாடு மூலியமாவே கத்துக்கிறதையும் ஊக்குவிக்குதுன்னு ஆய்வு சொல்லுது. இந்த 2வது பருவத்துல மொழி பத்தியும் ஒரு பாடம் இருக்காம, தமிழின் பெருமைன்னு ஒரு உரை. ஆமா, இது நம்ம மொழியோட சிறப்பு, வரலாறு, அப்புறம் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்கறதுல மொழிக்கு என்ன பங்கு இருக்குன்னு பேசுறதா கட்டுரை சொல்லுது. தமிழ் மொழி வாழ்க, தமிழர் பெருமை உய்கங்கிற கருத்து மொழி பெருமிதத்தை வளர்க்கும்னு சொல்றாங்க. மொழிக்கும் பண்புக்கும் என்ன தொடர்பு இருக்குங்க? செல்வத்துட் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்திலெல்லாம் தலைன்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி அறிவும் அந்த அறிவை பெற கருவியா இருக்கிற மொழியும் தான் உண்மையான செல்வம்னு இந்த ஊரை சொல்லுது. சரிதான். உளவியல் ரீதியா ஜீன் பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு இருக்குல்ல, பியாஜே, அதோட இதை இணைக்கலாம். பியாஜே சொல்றபடி மொழிங்கிறது குழந்தைகளோட சிந்தனை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை. மொழி வளம் கூட கூட அவங்க யோசிக்கிற திறனும் அதிகமாகும். ஓ, அப்ப மொழி பெருமை மூலமா சிந்தனையும் வளருது. அதனால 2வது பருவம் நல்ல நடத்தை, சமூக ஒற்றுமை இதோட சேர்த்து மொழி பெருமையும் அது வழியா அறிவாற்றல் வளர்ச்சியையும் தூண்டுது. அருமை. இப்போ 3வது பருவத்துக்கு வருவோம். அங்க சமூக விழிப்புணர்வு, மரபு, பொறுப்பு இதுல கவனம் செலுத்துறதா ஆய்வு சொல்லுது. தமிழ்நாட்டு மரபுன்னு ஒரு பாட்டு நம்ம பண்பாடு, விழாக்கள் பத்தி பேசுதாம். தாய்மொழி தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க நெறியுடன்ங்கிற வரி மரபு காக்க சொல்லுது. இது குழந்தைகளோட வளர்ச்சிக்கு எப்படி உதவும்? நம்ம மரபும் பண்பாடும் தலைமுறைகளை இணைக்கிற மாதிரி, எழில்மதி தமிழ் மொழின்னு கவிஞர்கள் சொல்ற மாதிரி நம்ம மரபு வழியாதான் நம்ம பண்போடுறோம். சரி, உளவியல் பார்வையா பார்த்தா இது மறுபடியும் எரிக்சனோட ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட், அதாவது அடையாள உருவாக்க கோட்பாடோட தொடர்புடையது. ஓ, அடையாளம். ஆமா, ஒருத்தரோட அடையாளம், அதாவது நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறது, அது உருவாகிறதுல தாய்மொழிக்கும் அவங்க வளர்ந்த பண்பாட்டுக்கும் பெரிய பங்கு இருக்கு. இந்த பாட்டு அந்த வேர்களை பத்தி பேசுறதுனால குழந்தைங்களோட சுய அடையாளத்தை உருவாக்க உதவுதுன்னு ஆய்வு சொல்லுது. மரபு தொடர்ந்து சமூக பொறுப்புணர்வு, அத பத்தியும் இந்த பருவம் பேசுது போல. பொறுப்புணர்ந்த சிறுவன் ஒரு சிறுகதை. ஆமா, ஒரு கிராம பிரச்சனைக்கு ஒரு பையன் தீர்வு காண முயற்சி செய்யறான்னு சொல்றாங்க. இது மாணவர்கள் கிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது பொறுப்பு ஒரு பண்பு, பண்பு ஒரு மரபுங்கிற நம்ம சிந்தனை அழகா காட்டுது. உளவியல் நோக்கில பார்த்தா ஆப்ரஹாம் மாஸ்லோவோட செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதாவது சுய மீமையாக்கல் இல்லைன்னா தன்னிறைவுன்னு சொல்லுவோம்ல, அந்த கோட்பாட்டோட இதை ஒப்பிடலாம். மாஸ்லோவோடது. சரி, மாஸ்லோ சொல்றபடி மனுஷங்க அவங்க திறமைகளை முழுசா பயன்படுத்தி ஒரு நிறைவான நிலைக்கு போக விரும்புவாங்க. பொறுப்பா நடந்துக்கிறது, சமூகத்துக்கு ஏதாவது செய்யறது, இதெல்லாம் அந்த தன்னிறைவு உணர்வை கொடுக்கும். ஓஹோ, இந்த கதையில வர்ற பையன் தம் பொறுப்பை உணர்ந்து செயல்படும் போது அவனுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது. இது மத்த பசங்களுக்கும் ஒரு தூண்டுதலா இருக்கும்னு ஆய்வு சொல்லுது. கடைசியா இந்த பருவத்துல பசங்க குழுவா சேர்ந்து பேசுறது, விவாதம் பண்றது மாதிரி ஒரு பகுதி இருக்குன்னு கட்டுரை சொல்லுது. ஆமா, வளர்ச்சி தரும் நல்லொழுக்கம்ங்கிற தலைப்புல அறம், ஒழுக்கம், கடமை இத பத்தி விவாதிக்கிறாங்களாம். இது எப்படி உதவுது? இது வெறும் பேச்சுத்திறனை மட்டும் வளர்க்கறது இல்ல, அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சூடி சொல்றதோட முக்கியத்துவத்தை இது நடைமுறையில காட்டுது. சரி, உளவியல் ரீதியா பார்த்தா ஆல்பர்ட் பாண்டோராவோட மாடல் லேர்னிங் இல்லனா சோஷியல் லேர்னிங் தியரின்னு சொல்லுவாங்க, முன்மாதிரி வழியா கத்துக்கிற கோட்பாடு. ஆமா, பாண்டோரா. அதோட இதை இணைச்சு பாக்குறாங்க. அந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்க மத்தவங்களை பார்த்து, குறிப்பா நல்ல முன்மாதிரியா இருக்கிறவங்களை பார்த்து நிறைய கத்துக்குவாங்க. சரி சரி, இந்த கலந்துரையாடல், விவாதம் இதெல்லாம் நல்ல கருத்துக்களை கேட்கும் போதும் நல்ல நடத்தைகளை பார்க்கும் போதும் அதை பின்பற்றணும்னு தோணும். அது மட்டும் இல்லாம தங்களோட கருத்தை எப்படி சொல்றது, மத்தவங்க கருத்தை எப்படி மதிக்கிறதுன்னு அதை கத்துக் கொடுக்குது. ஆக இந்த 3 பருவங்கள் வழியா பாடல்கள், கதைகள், நாடகங்கள், உரைகள், விவாதங்கள்னு பலவிதமா நல்ல பண்புகளையும் சமூக உணர்வையும் கொண்டு வராங்க. ஆமா, அதே நேரம் இது தமிழ் பாடங்கிறதால மொழி திறன்களை வளர்க்கணுமே, அத பத்தி கட்டுரை என்ன சொல்லுது? ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியம்.
இந்த செயல்பாடுகள்லாம் சும்மா கருத்து சொல்றதோட நிக்கல. சரி. பாடல்கள் கதைகளை கேட்கறது மூலமா கேட்கும் திறன், சொற்பமா படிக்கும் திறன், அப்புறம் கட்டுரை சுருக்கம் எழுதுற பயிற்சிகள் மூலமா எழுதும் திறன், இப்படி மொழியோட 4 அடிப்படை திறன்களையும் இந்த பாடத்திட்டம் சரியா வளர்க்குதுன்னு கட்டுரை தெளிவா சொல்லுது. அப்போ இந்த ஆய்வு முடிவுப்படி பார்த்தா இது சும்மா ஒரு வழக்கமான மொழி பாடத்திட்டம் இல்லைன்னு சொல்லலாமா? நிச்சயமா இந்த கட்டுரையே அததான் சொல்ல வருது. இது வெறும் தமிழ் மொழியை கத்துக் கொடுக்கறதோட நிக்கல. சரி. தமிழ் பண்பாட்டு விழுமியங்களையும் அதே சமயம் உலக அளவுல ஏத்துக்கிட்ட பியாஜே, விகோட்ஸ்கி, பாண்டூரா, மாஸ்லோ, எரிக்சன் இவங்களோட உளவியல் கோட்பாடுகளையும் ரொம்ப இயல்பா ஒன்றோடு ஒண்ணு இணைச்சு இந்த பாடத்திட்டம் இருக்குங்கிறத இந்த ஆய்வு காட்டுது. ஓ, இதனால மாணவர்கள் வெறும் பாட அறிவை மட்டும் பெறாம மனிதநேயத்தோட நல்ல பண்புகளோட எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை நெறியும் கத்துக்கிறாங்க. அதனாலதான் இது பண்பாட்டோட வழியா மனிதநேயத்தை வளர்க்கிற ஒரு முழுமையான கல்வி முயற்சின்னு இந்த ஆய்வு முடிவு பண்ணது. நாம பார்த்த இந்த ஆய்வின் படி 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டம்ங்கிறது மொழி, பண்பாடு, நன்னெறி, உளவியல் வளர்ச்சி இப்படின்னு பல விஷயங்களை ஒன்னா சேர்த்து உருவாக்குன ஒரு முயற்சி. ஆமாம். பாடல்கள் வழியா நம்பிக்கை, கதைகள் வழியா நல்லொழுக்கம், உரைகள் வழியா சிந்தனை, நாடகங்கள் வழியா ஒற்றுமை, விவாதங்கள் வழியா சமூக பொறுப்புணர்வு இதெல்லாம் வளர்க்கறாங்க. அதே நேரம் உளவியல் ரீதியாவும் மாணவர்களோட வளர்ச்சிக்கு உதவ பாக்குறாங்க. சரியா சொன்னீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. சொல்லுங்க. குழந்தைகளுக்கான இந்த கல்வியில பண்பாட்டு மதிப்புகளையும் உளவியல் கோட்பாடுகளையும் எவ்வளவு கவனமா அழகா இணைச்சிருக்காங்கன்னு நாம பார்த்தோம். ஆமா. இதே மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறைய, அதாவது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவையும் அது சம்பந்தப்பட்ட மனித விழுமியங்களையும் அப்புறம் உளவியல் ரீதியான கற்றல் வழிகளையும் இணைக்கிறத வேற எந்தெந்த துறைகள் எல்லாம் பயன்படுத்த முடியும்? நல்ல கேள்வி. ஒருவேளை பெரியவங்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்ல இருக்கலாம், இல்லைன்னா மற்ற பாடங்கள்ல குறிப்பிட்ட சில பண்புகளை வளர்க்கவோ இல்ல திறன்களை மேம்படுத்தவோ இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை எப்படி உருவாக்கலாம்னு நீங்க யோசிச்சு பாருங்க.